ஷே பார்வதி அம்மா, விஷ்ணு பிரம்மா சிவன், விஷ்ணு பிரம்மா மகேஷ், 3 தலைச்சக்கரம். 3 தலைச்சக்கரத்தை வச்சு அரசியல்வாதி இவ்வளவு நாசம் பண்ணி வச்சு ஒரு பேப்பர் அச்சடித்த பேப்பரை வச்சு நாசம் பண்ணுதான். அப்போ கவர்மெண்ட்டுங்கிற கணக்கு நீ வச்சு தப்பாக ஆடுதடா, என்ன வச்சு தப்பாக நீ ஆடுத, உன் தப்பு நான் கணக்கு வெளியே எடுத்துட்டோம்னு இப்போ கணக்கு கொடுக்காரு. கணக்கு கொடுத்தா அப்போ கணக்கு எடுக்கணும் வேண்டாமா? தெற்குப்பாளையம் ராஜபாளையம் நீதிமன்றம் கோர்ட்டு நல்லா கேட்டுக்கோ. அதுக்கு தான் வாங்காரு ஜட்ஜி வரணும் உள்ள. தப்பு கணக்கு இப்போ குதறி வெளியே எடுக்காரு. வெளியே எடுத்தா அப்போ என்ன அர்த்தம்? வெளியே விடுவார். தப்பு செஞ்ச கைலாசத்தில் இவ்வளோ தப்பு செஞ்சு வச்சுருந்தானா அப்போ எல்லா இடமும் பத்திரப்பதிவுலேருந்து போட எல்லாம் தப்பு கணக்கு வச்சுருக்கான். தப்பு கணக்கு வச்சு அப்போ இவனை வச்சு என்ன ஆட்டிக்கிட்டா இருப்பார். அதுக்கு தான் காவல்துறை இவனாக வச்சு நியமித்து இவனாக பஞ்சாயத்து பண்ணி இவனாக கட்ட பஞ்சாயத்தை பற்றி வெளியில் வச்சு ஊட்டி நக்கிட்டு போகிறான். எதுக்கு? சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ எதுக்கு நீதிமன்றத்தில் நடு சென்டரில் தூக்கி எதுக்கு வச்சுருக்க? ராஜபாளையத்தில் எதுக்கு அவன் பேர அவனுக்குள்ளே வழக்கறிஞர் பூரா உள்ளே இருப்பான், கவர்மெண்ட் லாயர் பூரா இருப்பான். அதான் கவர்மெண்ட் லாயரை பிடிக்காரு. புரியா? இப்போ கணக்கு உள்ளே இடிச்சு அப்போ ஒரு தப்பு நடந்தால் இருக்கட்டும், அவன் குடும்ப சொத்து குடும்பத்துக்குள்ளே கணக்குங்கிற கணக்கு உள்ளே ஏற்றிருக்கான். அவன் கொடுத்த வழி அவனுக்கு தான் தெரியும். என் புள்ள கொடுத்த வழியை என் பிள்ளைக்கு தான் தெரியும். இவன் ஏமாற்றி எழுதி நச்சு வச்சுட்டான். ஏமாற்றி எழுதி தாப்பணுமோன்னு இதே சோழி அவள் தாய் 3 பேரும் சரியா அந்த இடத்த பத்திரத்தை எழுதுனேன். 3 பேர்த்து மேலே இவன் வெறியில் இருக்கான். என் புள்ள ஏமாற்றி எப்போ 7 ஜென்மமாக ஏமாற்றி தின்ன கண்டார ஒளிமனை தூக்கி போட்டு நான் மிதிக்கணும் அப்படிங்க. என் புள்ள தகப்பன்ட்ட கேட்கான், வேண்டாண்டா பொருடா, நீ பொருடா புள்ளை, 7 ஜென்மமாக நான் கருமாயப்பட்டிருக்கேன். இப்போ தான் என் பிள்ளைய வச்சு நான் எனக்கு சீரும் சிறப்பாக குளிப்பாட்டி எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு அவன்கிட்ட சொல்ல போய் கம்முன்னு இருக்கான். புரியா? ஏடா ஏமாற்றி எழுதி தின்னுட்டு நடு ரோட்டில் அப்படியே 2 கையை காலை வீசிட்டு போகிறான். செகண்டில் தூக்கி எறிஞ்சிடுவான். செகண்டில் இவன் மேலே வந்த காவல் படை இவன் மேலே போய் நின்றுச்சு அப்படின்னா தூக்கி அக்கக்கா ரோட்டில் பிரித்து எரிஞ்சிடுவான், கிழிச்சு எரிஞ்சு போடுவான். அதனால் யாருமே இவனுக்கு கூட போனாலும் காவல் படையில் பூரா போகும். ஈசன் என் ஈஸ்வரனுடைய படையில் பின்னாடியே போகும். உன் கண்ணுக்கு தெரியாதா மானிட பேலை, முட்டா பேலை, முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோங்கடா. காவல்துறை தப்பு. அப்போ தலார ஸ்டேஷனை பிடிப்பார். அதுதான் தலார ஸ்டேஷனை பிடிச்சா சேர்த்து பத்திரப்பதிவு வரை பிடிப்பார். என்னடா பத்திரப்பதிவு என்னடா அப்படிங்கிற கணக்கு வரையில் எல்லா பேரும் உள்ளே போயிடுவான். புரியுதா? இது ஒரு கூட்டமாக உட்காந்து சிவலிங்க கொடி விளக்கு வரக்கூடாது, இடிச்சிடணும். எப்படி மந்திரியெல்லாம் எல்லாம் இணைச்சிட்டான். அது யூடியூப் கணக்கு சேனல் போக எல்லாம் பார்க்கல வந்துட்டாரோ கொண்டுருவார். மொத்தமாக தரமாட்டமாக ஆகிரு. அவன் ஒத்தையில் கிடக்கான். ஒத்தையில் அவன் கிடக்கான். என் புள்ள ஒத்தையில் எங்களை குளிப்பாட்டி அவனாட்டம் அவன் வேலையை பார்க்கான். மாடு கண்ணுகளை பார்ப்பான், அதில் சாப்பாடு கொடுப்பான். கணக்கு போடுறது நாங்கள் போடுறோண்டா. என் புள்ள கிடையாரா முட்டா பேலை, அறிவியட்ட முட்டா பேலை. விஷ்ணு பிரம்மா சிவன் குடும்பம் எல்லாம் நாங்கள் உட்காந்து கணக்கு போடுவோம். தப்பு செஞ்ச கணக்கை பூமியிலேருந்து எடுத்து வெளியே விடுதாண்டா. ஆக்கங்கட்ட பயலா, முக்கால் சத்தியம். அப்போ ஏன்டா ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ இதில் எதுக்குடா சம்மந்தப்பட்டான்? கவர்மெண்ட் லாயரை வச்சு எதுக்குடா சம்மந்தப்பட்டு கையெழுத்து போட்டு தலார் ஸ்டேஷன் வரைக்கும் பார்க்கனாலும் விலே தலாரத்தில் விலே தலபாயபுரம் விலே செட்டியார்பட்டி எம்எல்ஏ ஒன்று ரோட்டில் அக்கக்கா பிரித்து எழுதிடுவான். ஒழுங்காக கணக்கு ஒப்படைக்கலாம் தூக்கி போட்டு மிதித்து போடுவார். வானரப்பட வரையில் ஒன்று நசுக்கி எடுத்து போடுவான். அதையும் பார்த்துக்கோ. எங்கள் காவல்துறை இருக்குன்னு நீ நினைக்காத சரியா? என் புள்ள இந்த கணக்கு பார்த்த அப்புறம் இவ்வளோ சேட்டை பண்ணியிருக்கான அந்த எம்எல்ஏ அப்படிமா இந்த அடிச்சுட்டான் அவனே பார்த்துக்கிட்டே இருப்பான். இவ்வளோ சேட்டை பண்ணியிருக்கானா இந்த முட்டாப்பே அப்படின்னு பார்ப்பான். புரியா? இவனுக்கு எல்லாம் உட்காந்து இந்த இவ்வளோ நாள் இன்னும் கணக்கு ஏன் ஓடுதுன்னு கேட்கார்ல. என் இடத்துல இவ்வளோ தப்பு செஞ்சு வச்சுருக்கான், இவ்வளோ கணக்கு நான் கொடுக்கேன், அப்போ ஏன் இந்த கணக்கு எடுக்கலன்னு கேள்வி கேட்கார்ல. அப்போ வரணுமா வேண்டாமா? நீதிபதி வரணும், உள்ளே வரணும். தெற்குப்பாளையம் ராஜபாளையம் கிரிமினல் ஏற்றின வழக்கறிஞர் உட்கார வச்சு கேட்பார், இதுக்கு என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு. இப்போ அடுத்த கணக்கு ஏற்றாமல் நுப்பாட்டி வச்சுருக்காரு, பொர்றா அப்படின்னு இருக்காரு. அவன் இருக்கட்டும்டா, அவன் ஏற்றாமல் இருக்கட்டும்டா, கம்முன்னு இருடா. இந்த முதல் கணக்கு என்ன கணக்கு வராமல் இருந்தால் நம்ம அடுத்த கணக்கு நம்ம எதுக்கடா ஏற்றணும், வச்சிடுறா. இவனை முதல் கணக்கு உள்ளே எடுக்காமல் விடக்கூடாது இந்த புயல் அப்படின்ட்டார். அவரே சொல்லார், பையனை சொல்லார், முதல் கணக்கு என்ன இது இவ்வளோ நாள் எதுக்கு தடுத்து போச்சு, இவ்வளோ நாள் எது என்ன காரணம், அப்போ இந்த இடத்து பூமி சொத்து யார், அப்போ அந்த கேள்வி வரும். அப்போ அது எல்லோரும் சொல்லித்தான் ஆகணும். சரியா? அப்போ தப்பு ஏன்ட்ட தப்பு செஞ்சுருக்கான், நீதிமன்ற தப்பு செஞ்சு அந்த கேள்வி கேட்கார்ல. நான் நீதிமானாக இருக்கேன், நீதிமன்றமாக உட்காந்துருக்கேன், கணக்கு எடுக்கேன், ஏன் நான் வரல, ஏன் நீ கணக்கு எடுக்கலை, இவ்வளோ தப்பு நடந்திருக்கு. மதுரை உச்ச நீதிமன்றம் கணக்கு எடுக்கணும், ஏன் ராஜபாளையத்தில் இருந்துச்சு, ஏன் இந்த மாதிரி ஐயா இருக்கிற இடத்துல இப்படி ரிச்சிட்டு அடித்தான், ஏன் இவ்வளோ நாள் பத்திரம் எதுக்கு காவல்துறையில் வச்சுருந்தான், எதுக்கு இவ்வளோ 90 நாள் பத்திரம்
இந்த காவல்துறைக்கு நீதிமன்றத்தில் கொடுத்த கணக்கு 90 நாளைக்கு எதுக்கு இருந்துச்சு? விசாரணை போட்டு டக்கு டக்குன்னு பார்க்கணும் வேண்டாமா? அப்போ அடிதடி வெட்டுக்குத்து வருது அளவுக்கு இப்போ காவல்துறை பார்க்கானா? அந்த கேள்வி கேட்பாங்க. எல்லாம் 1008 கணக்கு உள்ளே வந்துடும். அதையும் பார்த்துக்கோ. புரியுதா? உட்காந்து உறங்கிட்டு இருக்காரு நினச்சிக்கிட்டு இருக்காதா? எல்லாத்தையும் வலை போட்டுக்கிட்டு இருக்காரு. வலை போட்டு உள்ளே அள்ளுதுக்கு வலையை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. வலை போட்டு அள்ளி அள்ளி திங்கிலடா நாய் தின்ன மாதிரி. நாய் கூட பாவம் அது சாப்பாடு இப்போ கொடுக்கல, அது தொண்ணாந்துட்டு அலையுது. இவன் நாய் மாதிரி திங்கான், பண்ணி மாதிரி சாப்பிடுதான் மானிடப்பே. இப்போ சப்பு 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 தின்னுட்டு அலையுது அறிவிட்ட முட்டாப்பேல. முக்கால் சேர்த்தியா புரிஞ்சுக்கோங்கடா. ராஜபாளையத்தில் நடந்த கிரிமினல் முதல் கணக்கு வரல அப்படின்னா ஒட்டு மொத்தமாக நடு ரோட்டில் விட்டு என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டில் போட்டு முடிச்சிடுவார். எல்லாத்தையும் எம்எல்ஏ எல்லாம் இதில் சம்மந்தப்பட்டவனை பூரா பிறக்கி விட்டு நடு ரோட்டில் விட்டு ஷூட்டிங் என்கவுண்டரில் போட்டு முடிச்சிடுவார். முக்கால் சேர்த்திய கணக்கு கொடுக்கலண்ணா, முக்கால் சேர்த்திய புரிஞ்சுக்கோங்கடா. ஏடா தப்பு கணக்காட உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்காருன்னு நினச்சியா? அம்புடு தப்பு கணக்கு உள்ளே போட்டு பழைய வீடு உள்ளே ஆடிட்டு வரான். கேஸு நடக்கு, எல்லாமே வந்து பார்க்கணும். ஐயா உட்காந்துருக்காரு, அவருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். நீதி விசாரிச்சு கோர்ட்டார் வந்தாங்களா? அது வர எந்த இதுவுமே கிடையாது. என்னமோ கணக்கு நடத்தாரு, என்னமோ கணக்கு விடுதாரு நான் அப்படின்னு நீங்கள் நினைக்கியப்பா. ஜட்ஜியவே மாற்றிட்டான் தெரியுமா? கையெழுத்து போட்டு வாக்குவாதம் உள்ளே நடந்திருக்கு. அது சொல்லுதார்ல, வாக்குவாதம் நடந்துச்சு, கையெழுத்து போட மாட்டேன், எல்லாமே அரெஸ்ட் பண்ணு, எல்லாமே உள்ளே இடித்து போன வந்தோன்னு தூக்கி போடுன்னா. அப்போ எம்எல்ஏ கவர்மெண்ட் லாயரு எங்கே சிலிவுத்தூர் ராஜபாளையம் கவர்மெண்ட் ரெண்டையும் கன்சர்ன் பண்ணி இவனை மந்திரியை பிடிச்சிட்டான். மந்திரியை பிடிச்சோன்னா மந்திரி போன மூலியமாக ஓலையிட்டு இந்த 2 கண்டார வலிமா விருதுநகர் மாவட்டத்தில் கண்டார வலிமா தூக்கி போட்டு மிதிச்சு போடுவாரா. முக்கால் சேர்த்தியும் கூட்டம் களவாணி கூட்டம், அதான் கொல்ல கூட்டம்னு கணக்கு போடுதாரில்ல.